எப்படி பிரிக்கிறீங்க? இது சத்தைங்க. ஆ. இது எக்கட்ட போட்டுருங்க. இது நல்லதாய். இது இப்படி போட்டுருங்க. இப்படி இது சத்தைங்க எடுத்துருங்க. இப்படி போட்டு நல்ல காய் மட்டும் சாக்கிடுங்க. நல்ல காய் மட்டும் சாக்கில் போட்டுறீங்க. இப்படி சத்தை ஒரு துளி சத்தை இருந்தாலும் அக்கட்ட எடுத்துறோம். அப்ப இல்லாட்டி அங்க போனோம்னா ஐயோ சொத்தைம்பாங்க. அதனால நல்லா பார்த்து நல்ல காய் மட்டும் இதுல வைக்கணும். சரிங்க. சரி, இந்த முக்கியமாக சொல்கிறது என்ன, கத்திரிக்காய் வந்து ஒரு சில பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொந்திரும் புண்ணு கிண்ணு இருந்துச்சுன்னா கொந்திரும். புண்ணு இருந்தால் கத்திரிக்காய் சேர்த்தக்கூடாது. மித்தபடியெல்லாம் கத்திரிக்காய் எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிடலாம். புண்ணு இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டா கொஞ்சம் புண்ணு இதாகிக்கும். கத்திரிக்காய் வந்து என்னென்ன சமைக்கலாங்க? எண்ணெய் குழம்பு வைக்கிறாங்க, என்னென்னுமே சமைக்கிறாங்க. நாங்கள் வணக்குவோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சின்ன காயை பொறுக்கி எண்ணெய் குழம்பு வைக்கிறாங்க, பொரியல் பண்ணுறாங்க, என்னென்னுமே செய்கிறாங்க. இல்லை புளி குழம்பு வைக்கிறாங்க, எல்லாமே செய்வாங்க. முக்கியமாக சாம்பாரில் போட்டால் கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும். பொரியல் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போது பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? நல்லா சின்ன காயை இந்த மாதிரி பொறுக்கிங்க எண்ணெய் குழம்பு வைக்கிறாங்க. சின்ன காயை பொறுக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறாங்க, புளி குழம்பு போடுறாங்க. அதெல்லாம் நம்ம கிராமத்துல அது மாதிரி செய்யறது இல்லைங்க. டவுன் பக்கமெல்லாம் நல்லா அப்படி செய்வாங்க.